நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் பெறுவதாக. நாளிலும் கூட நமக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயையும் பாராட்டினரவா அவரை துதிக்கலாமா? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் ஏசையா, உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணை யாரும் இல்லையே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே, நீ போதும் என் வாழ்விலே ஏசையா, நீ போதும் என் வாழ்விலே. ஒரு வேத பகுதி வாசிக்கலாமா? ஏசாயா 66 வசனங்கள் 12 முதல். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியைப் போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றைப் போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும். அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும். இந்த வேத பகுதியிலே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் தாய் போல தேற்றி மடியில் வைத்து சுமக்கப்பட்டு பாலாட்டப்பட்டு சீராட்டப்பட்டு எல்லாம் காணும்போது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்தில் அவருடைய கரமும் அவருடைய சத்துருக்கள் இடத்தில் அவருடைய சினமும் அறியப்படும் என்று சொல்லப்படுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்கும் பட்சத்தில் நம் மடியில் வைத்து தாளாட்டப்படுவோம், தோள் சுமக்கப்படுவோம். தாளாட்டி சீராட்டி ஒரு தாய் போல தந்தையை போல நம்மை வளர்ப்பார். கர்த்தருடைய கரம் நம்மோடு இருக்க நாம் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கரம் பராக்கிரம செய்யும். அவருடைய கரம் நீதியுள்ள கரம், அவருடைய கரம் மகிமையுள்ள கரம், அவருடைய கரம் திடப்படுத்துகிற கரம் என்று வேதத்திலே அவருடைய கரத்தை பற்றி அநேக காரியங்கள் சொல்லியிருக்காங்க. ஆனால் நாம் அவருக்கு பிரியமில்லாமல் வாழும்போது அவருடைய சினம் நம்மேல் பாய்ந்தால் அது மகா கொடியது. ஆனால் கர்த்தருடைய தயவுள்ள கரம் நம்மோடு இருக்கும்படியாய் நம்ம அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? அப்போ அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டா தாய் போல தேற்றி சீராட்டி பாலூட்டி நம்மை பத்திரமா பார்த்துக்கொள்ளார். நமக்கு தேவையான எல்லாவற்றையும் தந்து நம்மளை ஆசீர்வதிப்பார். அவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் பரலோகத்தின் தந்தையை நன்றியோன்மை துதிக்கிறோங்க. கர்த்தாவே, இந்த நாள் எங்களுக்கு இவாய் தந்தீங்களேப்பா. அந்த நாள் காலை முதல் எம்மட்டுமா உம்முடைய தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருந்தபடியால் நன்றி கர்த்தாவே. உம்முடைய கருத்திலே இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோமப்பா. உம்முடைய கரம் பராக்கிரம செய்யுமப்பா. உம்முடைய கரத்திலே அப்பா எங்களை ஒப்பு கொடுக்குறோங்க கர்த்தா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தருகிறோமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாய் போல மடியில் வைத்து தலாட்டி சீராட்டி பாலூட்டி நீங்க பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளையும் மார்போடு அனைத்து முத்தமிடுங்க தகப்பனே. உம்முடைய கருத்திலே தருகிறோம். சகல துதியும் கனமும் வல்லமை பலன் ஞானமும் எங்கள் தேவாதி தேவன் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.